மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல லியோனார்டோ டா வின்சி யாரு, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அவருடைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் பத்தி கேட்டோம். அதை கேட்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் கேட்டுக்கலாம். இப்ப அதை தொடர்ந்து டா வின்சி முறை தவறி பிறந்ததால அவர் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. அந்த ஊர் மக்களால டா வின்சி ஒதுக்கப்பட்டிருக்காரு. இதனால மன உளைச்சலான டா வின்சிக்குள்ள எழுந்த கேள்வி என்னன்னா, நான் என்ன பண்ணேன், என் பேரண்ட்ஸ்க்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு எனக்கு என்ன தெரியும், இந்த ஊர் மக்கள் என்னையே இப்படி ஒதுக்கணும்னு யோசிச்சு ஒரு கட்டத்துல இவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திருக்காரு. வீட்டை விட்டு வெளியில வந்தாதானே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டா வின்சியோட அம்மா வேறொருத்தரை திருமணம் செஞ்சாங்க இல்லையா, அதன் மூலமா டா வின்சியோட ஹாஃப் பிரதர்ஸ் மொத்தம் 12 பேரு. அதுல டா வின்சி தான் பெரியவர். இந்த மாதிரியான சர்க்கம்டன்ஸ்ல வளர்ந்த டா வின்சி ஸ்கூலிங் எதுவுமே பெருசா படிக்கலனாலும் அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி இவர் இயற்கையை அப்சர்வ் பண்ணி பிராக்டிக்கலா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ஏன் ஸ்கூலுக்கு போகலனா, சொசைட்டியோட ஏளனமான பார்வையை தாங்க முடியாம இந்த மாதிரியான இயற்கை வழி கல்வியை கத்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரியான சூழ்நிலையில வளர்ற ஒரு குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும். ஆனா அதை பிரேக் பண்ணும்படி டா வின்சி தன்னோட வழிகளை கூட திறமையா மாத்திருக்காரு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி வீட்லயே அடப்பட்டு இருந்த டா வின்சி பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே வரைஞ்சிருக்காரு. அதுவும் உயிருள்ள பொருளை கொண்டு வந்து வீட்டுல வச்சு அதை தத்ரூபமா பெயிண்ட் பண்ணிருக்காரு. இப்படி பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ச்சியா வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. இதுதான் ஃபியூச்சர்ல அவர் மிகப்பெரிய ஓவிய சாம்ராஜ்யத்தை அமைக்க ஒரு தூண்டுதலா இருந்திருக்கு. ஆனா டா வின்சியோட இந்த டேலண்ட் அவங்க அப்பாவுக்கு அப்ப பெருசா தெரியல. ஜஸ்ட் என் பையன் ஏதோ வரைவான் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த ஒரு விவசாயி டா வின்சியோட அப்பாவை மீட் பண்ணி, உங்க பையன் நல்லா ஓவியம் வரைவான்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன், அதான் உங்க பையன் கிட்ட ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு போலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சர்க்கிள் ஷேப் போர்டையும் கூடவே பெயிண்டிங்க்கு தேவையான பொருட்களையும் கொடுத்து இதுல வரைஞ்சு கொடுக்க சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட டா வின்சியோட அப்பாக்கு செம ஷாக்கு. என்னடா இது, நம்ம பையன் ஏதோ வரைவான்னு தெரியும், ஆனா இவர் என்னென்னமோ சொல்றாருன்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு ஒரு டைலமோலேயே அதை வாங்கிட்டு வந்து டா வின்சி கிட்ட கொடுக்கறாரு. டா வின்சியும் ஒரு அற்புதமான ஓவியத்தை வரையறாரு. அந்த ஓவியத்துல பாம்பு நெருப்ப கக்குற மாதிரி இருக்கு. இத பார்த்த டா வின்சியோட அப்பாவுக்கும் அந்த ஃபார்மருக்கும் செம்ம ஷாக்கு. உடனே அந்த ஃபார்மர் அந்த ஓவியத்தை வாங்க பாக்குறாரு. ஆனா நம்ம டா வின்சியோட அப்பா மைண்ட்ல வேற ஒரு கால்குலேஷன் போட்டாரு. அது என்னன்னா, அந்த ஊர்ல அப்ப நடந்துட்டு இருந்த ஒரு எக்ஸிபிஷன்ல இந்த ஓவியத்தை கொண்டு வைக்கிறாரு. அந்த எக்ஸ்போக்கு வந்த பல பேரை இந்த ஓவியம் ஈர்த்தது. அதுலயும் ஓவியத்து மேல அலாதி பிரியம் கொண்ட பல பேரு அந்த ஓவியத்தை பார்த்து வியந்தாங்க. யார் இந்த ஓவியத்தை வரைஞ்சது, இது சரியான மாஸ்டர் பீஸா இருக்கே அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல டா வின்சியோட அப்பா என் பையன் தான் இதை வரைஞ்சான்னு சொல்லி சொல்லல. அந்த ஓவியத்தை வித்து காசு எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு டா வின்சி கிட்ட வேற ஒரு ஓவியம் வரைய சொல்லி சொல்றாரு. அப்படி அவர் செகண்டா வரைஞ்ச ஓவியம் ஒரு இதயத்தை அம்பு தொலைக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஓவியத்தையும் கொண்டு எக்ஸ்போல வைக்கிறாரு. இந்த ஓவியத்துக்கும் செம்ம டிமாண்ட், சரியான பிரைஸ்ல விக்கிறாரு. இத பார்த்து செம்மையா ஹாப்பியான டா வின்சியோட அப்பா, இந்த பையன் கிட்ட ஏதோ ஒரு சூப்பர் டேலண்ட் இருக்கு, அப்படியே நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும்னு உலக புகழ் பெற்ற ஓவியரான விரோக்கியோ கிட்ட ஸ்டூடெண்டா இவரை சேர்த்து விடுறாரு. இததான் நான் இன்ட்ரோ எபிசோட்லயே சொல்லி இருந்தேன் இல்லையா, அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். விரோக்கியோ தன்னோட ஸ்டூடியோல படிச்சிட்டு இருந்த 2 பேரை செலக்ட் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு. அதுல ஒருத்தர் தான் நம்ம டா வின்சி. அது என்ன டாஸ்க்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் பாப்டிசம் எடுக்கிற மாதிரியான ஒரு படம் வரைய சொல்றாரு. அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி. இப்ப இவங்க 2 பேரும் பயங்கர ஆர்வத்தோட அந்த படத்தை வரைய ஆரம்பிக்கிறாங்க. சைமல்டேனியஸ்லி அந்த அதர் சைடு டா வின்சியோட குருவான விரோக்கியோ வேற ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்காரு. டா வின்சியும் அந்த இன்னொரு நபரும் இந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஓவியத்துல டா வின்சி தன்னோட தனித்தன்மையை காட்டும் விதமா ஒரு மாஸ்டர் டச்சை வைக்கிறாரு. அது என்னன்னா, விரோக்கியோ இவங்க 2 பேரையும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரியான படத்தை தான் வரைய சொன்னாரு. அதுல ஜீசஸும் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கற வரையும் தான் வரைவாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் நம்ம விரோக்கியோ கூட அதை தான் நினைச்சிருக்காரு. ஆனா நம்ம தலை அங்கதான் நிக்கிறாரு. விரோக்கியோ வரைய சொன்ன படத்துல ஜீசஸ் உடம்புல ட்ரெஸ் இல்ல, அவருடைய இடுப்புல ஒரு சின்ன துணியால சுற்றப்பட்டிருக்கு. சோ அவருடைய ட்ரெஸ்ஸ கழட்டி வச்சிருக்காரு. அப்ப இவருடைய புனிதமான உடைகளை ஏந்துறதே ஒரு பெரிய வாய்ப்பா பலரும் கருதுவாங்க. சோ அவங்க கண்டிப்பா ஏஞ்சல்ஸா தான் இருக்கணும்னு சொல்லி அந்த பெயிண்டிங்ல ஜீசஸ்க்கு பக்கத்துல 2 ஏஞ்சல்ஸ் அவருடைய உடைகளை ஏந்தி நிக்கும்படி வரைஞ்சிருக்காரு. இத பார்த்த விரோக்கியோ மெரசல் ஆயிட்டாரு. நான் சொன்னதுக்கும் மேல எக்ஸ்ட்ரார்டினரியா யோசிச்சிருக்கானேன்னு சொல்லி டா வின்சியை பார்த்து வியந்து போயிருக்காரு. இந்த பையன் என்ன விட ஒரு பெரிய ஆளா வருவான்னு சொல்லி அங்க இருந்த எல்லார்கிட்டயும் டா வின்சியை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன பீட் பண்ண ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லி அவர் கையில வச்சிருந்த பிரஷை கீழே வச்சுட்டாரு. டா வின்சியோட படைப்பு பார்த்த விரோக்கி தன்னோட ஸ்டூடெண்ட் இவ்வளவு டேலண்டடா இருக்கிறாரேன்னு
அப்படின்னு சொல்லி சரியான சந்தோஷத்துல இருக்காரு. இவரை பத்தி பேசுற ஒவ்வொரு விஷயத்திலயும் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இந்த மாதிரி டாவின்சியோட வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும்னு நம்புறேன். இவரை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் மீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் சைனா டாக்ஸ்.